ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான தயிர் சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு இந்த தயிர் சாப்பாடு ரொம்பவே ஒரு கூலிங்கான ரெசிபிங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுல் அளவுக்கு வேக வச்ச சாப்பாடு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூடவே தேவையான அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. பார்த்திங்கன்னா அந்த சாதம் கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்கணும். அது கூடவே 250 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத நல்ல ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. வடை சட்டி நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சி உளுந்து சேர்த்துக்கோங்க. உடைச்சி உளுந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டி போட்டுக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதே சமயம் ஜீரணத்துக்கு கூட ரொம்பவே நல்லது. இப்போது ஒரு 2 நிமிஷம் வணக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம மிக்சியில் அரைச்ச தயிர் சாப்பாடு ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம தாளித்த பொருட்கள் எல்லாம் அந்த தயிர் சாப்பாடில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கொஞ்சம் உப்பு ஏதாவது போடணுன்னா போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக வெட்டி மேலே தூவி விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் திராட்சை பழமோ இல்லாட்டி மாதுளம்பழத்தை கூட நம்ம உதுத்து மேலே டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தயிர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த வெயில் காலத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்புக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.